தாசு அடியாள் கூட வந்துகிட்டு சோழன் வீட்டு முன்னாடி நிக்கிறாரு. சோழா, வீட்டை விட்டு வெளியே வாடா அப்படின்னு தாசு சொல்றாரு. நிலா சோழன் முன்னாடி சொல்றாங்க, அண்ணன் குரல் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு போறாங்க. தாசுக்கும் சோழனோட தம்பிகளுக்கும் சண்டை வருது. தாசு அடியால வச்சு அடிக்கிறாரு சோழனோட தம்பிகளை. நிலா தடுக்க முயற்சி பண்றாங்க, நிலானால முடியல. தாசு சோழனை அடிக்கிறப்ப நிலா சொல்றாங்க, நான் விருப்பப்பட்டு தான் இவரு கூட வந்தேன். இவரை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதண்ணே. இவரை அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமண்ணே இருக்கு? இத கேட்ட உடனே தாசு ரொம்ப கோபமாயிடுறாரு. அடியாள்கள் எல்லாம் கூட்டிட்டு ஜீப் எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுறாரு. நிலா சொல்றாங்க பல்லவன் கிட்ட, எங்க அண்ணன் அடிச்சதுக்கு சாரி. அதுக்கு பல்லவன் சொல்றாரு நிலா கிட்ட, வந்ததுல இருந்து எத்தனை சாரி தான் கேட்பீங்க? இதுக்காண்டிதான் எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டே வந்தீங்களா? இத கேட்ட உடனே நிலா ஷாக் ஆயிடுறாங்க. சோழனை பாக்குறாங்க. சோழன் கிட்ட நிலா சொல்றாங்க, தனிமையில நடந்தது நிஜ கல்யாணம்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல எல்லாருக்கிட்டையும் அது போலியான கல்யாணம்னு சொல்லிருங்களே. நான் சொல்லிடுறேன் நிலா அப்படின்னு சோழன் சொல்றாரு. சோழனோட தம்பிகள்லாம் சொல்றாங்க, சோழா, உனக்கு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு, வா ரூமுக்குள்ள போலான்னு கூட்டிட்டு போறாங்க சோழனை. சோழன் பெட்ல அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்கத பார்த்து அசந்து போறாரு. நாளை சந்திப்போம்.